ஆதி காலத்துல இருந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்மளோட ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நாடி ஜோதிடம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கான ஃபியூச்சர் விடை கிடைக்கும். நாடி அஸ்ட்ரோவல் நாடி ஜோதிடர் எம்பி கந்தவேல், அரும்பாக்கம், சென்னை. உங்கள் பிரார்த்தனைக்கு உறுதுணை மற்றும் மனநிறைவுக்கு எங்கள் பாலமுருகன் பருத்தி பஞ்சு தீபத்திரி மற்றும் சாம்பிராணி என்று கேட்டு வாங்கவும். தொடர்புக்கு 9176362511. அடையாறு ஹேண்டிகிராஃப்டில் ஒரு ஆன்மீக உலகம். பிராஸ், காப்பர், பஞ்சலோக சிலைகள் மற்றும் மாலைகள் என அனைத்தும் கிடைக்கும். ஆன்மீக பரிசு பொருட்களை வாங்கிச் செல்லலாம். பூஜைக்கும் வீட்டு விசேஷங்கள் மற்றும் பரிசு பொருட்களுக்கும் ஏற்ற இடம் அடையாறு ஹேண்டிகிராஃப்ட். ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். கொலு ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொலு ஸ்பெஷலா கடந்த 8 நாட்களா நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய கொலு பொம்மைகளை பார்த்தது மட்டும் இல்லாம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு கொலு நாள் 9, அதாவது இந்த நவராத்திரி ஆரம்பம்ல இன்னைக்குதான் கடைசி நாள். இன்னைக்குமே ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம். அங்க இருக்கக்கூடிய கொலு பொம்மைகளை பார்க்கறது மட்டும் இல்லாம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையுமே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். கிஃப்ட் ரெடி, கொலு பார்க்க போலாமா? லொகேஷனுக்கு வந்துட்டோம். வீட்டுக்குள்ள போய் கொலு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குப்பா. கொலு அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். 9 நாட்களும் நம்மளுடைய வீடுகளுக்கு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே வருவாங்க. நீங்க உங்களுடைய வீட்டுல எவ்வளவு நாட்களா இந்த கொலு அப்படிங்கிறத கொண்டாடிட்டு இருக்கீங்க? அதாவது நாட்கள்ன்றதை விட வருஷம். ஏன்னா நான் குழந்தையில இருந்து எங்க அம்மா வீட்டுல இருக்கு. நான் பிறந்து எங்க அம்மா வைக்கிறாங்க. அதாவது எங்கள் அம்மாவோடது சின்னதுன்னா கூட ஸ்டர்டியாக நல்ல பொம்மைகள். அதை விட எங்களை அலங்காரம் பண்ணி எல்லாரையும் அனுப்புறது. நாங்கள் ஒரு காம்பவுண்டில் இருந்தோம். ஸோ நீ நல்லா பண்ணியிருக்கியா, நான் நல்லா பண்ணியிருக்கேன் நான் எங்களுக்குள்ள ஒரு இது. நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் காம்பவுண்டில் 16 கேர்ள்ஸ் அந்த இதில். ஸோ ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுட்டு போவோம். அந்த டேஸே ஒரு தனி. இந்த சுண்டல்ங்கிறதுக்கே ஒரு தனி இது. இங்கேயும் சாப்பிட்ருப்போம், அங்கேயும் சாப்பிட்ருப்போம். அது ஒரு நல்ல இது. அப்புறம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இப்போ எனக்கு கல்யாணம். நாங்கள் அந்த டீப் சவுத்தில் இருந்தோம். அப்புறம் சென்னை வந்தோம். சென்னை வந்தோடனே கொஞ்சம் கம்மியாச்சு. ஏன்னா அவங்கவுங்க பார்க்கணும். இப்போ என் கல்யாணம் நான் அந்த ட்ரெடிஷன் எனக்கு இங்கே வந்தவுடனேயும் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்லேயே இருந்தது. அவங்களும் இதை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்களுக்கு பொம்மை கொடுத்தது அது ட்ரெடிஷன். ஃபஸ்ட்டு கல்யாணம்னு ஆன ஒன்று அவங்க கொடுக்கணும், பொம்மை கொடுக்கணும். படி இல்லாத வீடுங்களில் படி வாங்கி கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் இருந்தது. ஸோ அந்த பொம்மையில் சொன்னேன், ஏதாவது அந்த பெரிய இந்த சிவனும் பார்வதியும் இருக்காங்கல்ல மேலே 2வது படியில், அது எங்கள் அம்மாவோட அம்மா இருக்கு. அந்த ப்ளூ பிள்ளையார் இந்த இருக்க சின்ன அதெல்லாம் ஒரு ஐதீகம். எங்கள் அம்மாட்டிருந்து எனக்கு வரணும். அவங்க அம்மா அதுன்னு எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் என் சிஸ்டர்ஸ் 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அதெல்லாம் கிட்டத்தட்ட 70-80 இயர்ஸ் பொம்மை. அது இப்போ பெயிண்டிங் கொடுக்க கூட ஒரு பயமாக இருக்கு. ஏன்னா ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அப்படியே வச்சுருக்கேன். அதர்வைஸ் எல்லாமே இதுதான் நல்லா. அதை ஃபாலோ பண்ணி என் பையனுக்கு கல்யாணம் ஆனோடனே அவங்க வீட்லேயும் கொடுக்கணும். அதில் அந்த மேலே இருக்குல்ல அந்த கிருஷ்ணர் டாப்பில், அது அவள் பாட்டியோட என் டாக்டர் இன்லாவோட பாட்டியோட அவங்க அந்த இந்த ராமர் செட்டு இதெல்லாம் அவங்க கொடுத்தது.
ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி எங்களுக்கு இந்த படியே வந்து ஒரு ஐதீகம். உட்டன் படியில் தான் வைப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் பண்ணுறதுன்னு ஸ்டீலு, வுட்டு, பிளாஸ்டிக் எல்லாம் வந்து. பட் என்னோடது வந்து அந்த ஆகம விதிப்படி பண்ணின படி. அதனால ஓரளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி இருக்கும் எல்லார் வீட்லேயும். பட் எனக்கு இப்படி இருக்கும், கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அந்த உள்ளே வந்து இந்த டெப்த் எல்லாம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி சொல்லி நாங்கள் பண்ணது. இப்ப 7 படிகள் இருக்கு. ஒவ்வொரு படிகளுக்குமே ஒரு ஒரு விதிகள் உண்டு. இந்த 7 படிகள்ல ஒவ்வொரு சிலைகள் வச்சிருக்கீங்களம்மா. அந்த ஒரு ஒரு படியில இருக்கக்கூடிய சிலைகளை பத்தியும் அங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கு. அதை பத்தியும் பகிர்ந்துக்கலாமா? இப்போ கீழே இருந்து இப்படி போகணும், நான் மேலே சுவாமி பகவான் வந்து வரேன். மேலே வைக்கிற ஃபஸ்ட்டு படி ஃபுல்லாகவே சுவாமி தான் வைப்போம். அதில் ஒவ்வொருத்தரோட பொருது எங்களுக்கு பிள்ளையாரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் அந்த சென்ட்ரு பிள்ளையார், அந்த பிள்ளையாரே ஒரு சுவாரஸ்யமான பிள்ளையார் தான். ஏன்னா நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிடுவேன். டியூஷன்ஸ் நிறைய எடுப்பேன். எனக்கு கீழே வீடு இருந்ததுல ஒரு மினிமம் 60 to 70 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க எங்கிட்ட டியூஷன்ஸ் படிக்க. அதில் அந்த பிள்ளையார் கொடுத்த பையனோட அக்காவும் பையனும் நில், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எங்கிட்ட படிக்க வரும்போது அவங்களால எழுதக்கூட முடியும். அந்த மாதிரி இருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணி 10th வந்து 75% எடுக்க வச்சேன். அவங்க வீட்டில் அதனால் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு குலு அன்னைக்கு நான் வச்சுட்டே இருக்கேன். வந்து அந்த விநாயகர் கொடுத்துருக்கேன். தட்ஸ் 27 years. அது அப்படியே இருக்குது, அதை வச்சிட்ருக்கோம். அதுக்கு அடுத்த படியில் கொஞ்சம் மீதி இருக்கிற பொம்மைகள், அதாவது செட்டு அப்படி வைப்போம். 3வது படியில் பார்த்திங்கன்னா குருமார்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் வைப்போம். 4வது படியில் அந்த எங்களுக்குன்னு கும்பிடுற சுவாமிகள் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து செட்டாக பிரித்து வைக்கலாம். இந்த இடத்துல திருவிளையாடல் புராணம்னு வச்சு, இங்கே தசாவதாரம் வச்சு, அந்த மாதிரி. இது வந்து இந்த தடவை நியூன்னு ஒன்று அஷ்டலட்சுமி செட்டு விசிபிளாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சோம். இது என் டாக்டர்-இன்-லாவோட சொன்னேன் இல்லையா, அவங்க பாட்டி, அதனால் அதை அங்கே வச்சோம். இந்த படின்னு வரும்போது ஒரு ஷாப், ப்ரொவிஷன் ஷாப் போட்டு செட்டியார்னு ஒரு ஸ்பெஷல் பண்ணி பண்ணணும். இதெல்லாம் தீமாட்டிக்காக நிறைய பண்ணலாம். அவர் விதவிதமாக ஷாப் வைக்கலாம், பேங்கிள்ஸ் போடலாம், அந்த மாதிரி நிறைய வைக்கலாம். பட் இப்போது கொஞ்சம் என்னோட ஏஜ் கன்ஸ்ட்ரெயின் எங்களோட இது போகிறோம். அதனால் இப்போ நான் கொஞ்சம் இதை படியோடு குறைச்சிருக்கேன். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா அங்கே வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல வச்சு பூக்கடையிலேருந்து தனித்தனி கடைகள் போடுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி வரவங்க பார்த்திங்கன்னா நான் மறந்துருந்தா கூட உங்ககிட்ட என்ன பொம்மை இன்றைக்கி இது இல்லையே இங்கே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் 92 வந்தோம். 92 நாங்கள் வச்சுட்ருக்கோம். இப்போ தான் லாஸ்ட் இந்த ஆஃப்டர் கோவிட் நாங்கள் பையனோட போனதுனால 4 years ஒரு தடவை வந்து இங்கே வைக்கிறேன். அதர்வைஸ் இங்கே எல்லாருக்கும் என்னோட பொம்மை என்ன இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி நான் இந்த இயர்லாம் வாங்கினது வந்து இந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், அங்கே மேலே இருக்கிற துவாரகா கிருஷ்ணர், அந்த மாதிரி செலக்டடாக 2-3 வாங்க. ஒவ்வொரு வாட்டியுமே வந்து கொலு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது 9 படி அந்த மாதிரியான விஷயங்கள். 9 படி 7 படி, சில பேர் 11 படி கூட வைப்பாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த தீம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குப்பா. கான்செப்ட்னு போறது, தீமாட்டிக்கா வைக்கிறதுங்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அந்த ஸ்டோரிஸ் சொல்ல முடியுது. இந்த 9 days வந்து கேட்குறவங்க குழந்தைங்க வரும்போது இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்க. இப்போ சொல்லப்போனால் என் டாக்டர் வீட்டில் நேற்று கந்தபுராணம்னு வந்துச்சு. நானே முதல்ல கேட்டேன், கந்தபுராணம்னா அறுபடை வீட்டோட கதை இல்லை நான் வச்சப்புறம் நீ பாரு அப்படிங்கும்போது அவள் இன்டெப்த்து போய் எடுத்து வச்சிருக்கான். அப்போ தான் அப்போது அவளுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வருது. அவள் டாக்டர் அதை விட இன்ட்ரெஸ்டடாக இருக்கு. இப்போ அவங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் கேட்குறாங்க. அது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த தீமாட்டிக்காக வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம்ப்பா. ரொம்ப நாங்கள் வரவேற்போம். எங்கள் பீரியடில் எப்படி வைப்போம்னா ஒரு கிருஷ்ண ஜனனம், ராமரோடது அப்படி வைப்போம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, அதையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. இப்போ 64 இந்த மயிலாப்பூர் உற்சவம் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அது உள்ளேருந்து எடுத்து வைக்க அழகாக என்ன இருக்குது. ஸோ வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க உங்களோட ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ஜென்ரேஷனா தொடர்ந்து கொலு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு சில பொம்மைகள் இருந்திருக்கும், இப்போ ஒரு சில பொம்மைகள் இருக்குல்ல. அப்ப நான் பார்க்காத பொம்மைகள் எல்லாம் இப்ப என்னால பார்க்க முடியுது, அப்ப நான் அந்த பொம்மை பார்த்தா இப்ப அந்த பொம்மையை பார்க்க முடியல அப்படின்ற வேறுபாடு இருக்குல்லம்மா, அதை பத்தி சொல்லலாம். அதான்ப்பா, இப்போ வந்து இந்த பரமசிவன் பார்வதின்றதுலேருந்தே நான் சொல்றேன். இப்போ நாங்கள் பார்த்த பரமசிவன் பார்வதி ஒரிஜினலாக இருக்கா மாதிரி, ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக பிள்ளையார வச்சுட்டு இருக்க மாதிரி. இப்போ வர சிவன் பார்வதி விதவிதமாக இருக்காங்க.
நமக்கு இந்த ஒரிஜினாலிட்டி இதுவா இல்லை இப்போ கொண்டு வரதாங்க யூனிக்காக ஒவ்வொரு பொம்மையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆஞ்சநேயர்னு எடுத்தால் நாங்கள் இப்படி உட்காந்து ஆஞ்சநேயர் தான் பார்ப்போம். ரொம்ப இதுவாக போச்சுன்னா ஒரு சஞ்சீவி மலை. இப்போ வேற ஆஞ்சநேயர்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமாக கொடுக்குறாங்க. ஸோ நிறைய வித்தியாசம், நல்ல யூனிக்காக இருக்குது. இப்போ பொம்மையில் அவங்களோட வேலைப்பாடுகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. நான் அதுக்காகவே நேற்று போனேன் பொம்மை கடையை பார்க்கணும். இத்தனை வயசில் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் தான் போவாங்க. பட் நான் நேற்று இதுக்காக போகணும். நானும் என் ஹஸ்பண்டும் மாம்பழம் போய் ஃபுல் பொம்மை கடையும் பார்த்துட்டு வந்தோம். இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. அது என்ன பொம்மைமா? வெள்ளையா இருக்குல்ல? இந்த பூனை. அதுவும் வந்து அந்த ஏஷியன் ஸ்போர்ட்ஸில் விளையாடுற பூனை, அந்த அவங்களோட சிம்பிள் பூனை. அது எங்களுக்கு என்றைக்கும் எந்த கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா வரும். இந்த 2வது படியில் பார்த்தீங்கன்னா டாக் வச்சுருப்பேன். இந்த 3வதுல பார்த்தீங்கன்னா மயில் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு இது வந்து எனக்கு என்றைக்குமே பிடிக்கும், கார்னரில் அப்படி வைக்கிறது. இந்த மாதிரி பர்டிகுலரா இந்த பொம்மை என்கிட்ட ரொம்ப பழமை நிறைந்ததா இருக்கு, இவ்வளோ நாள் இருக்கு இந்த பொம்மை அப்படின்னா பர்டிகுலரா வேற எந்த பொம்மை சொல்லலாம்? அதான் அந்த மயில் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த கிருஷ்ணர் பின்னாடி இருக்காரு, அது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வச்ச ஒன்று 82 மேரேஜ், 83 84 எனக்கு சன் டாக்டர் பிறந்தாங்க. 84 85லேருந்து நான் வைக்கிறேன். அப்போ நான் வச்சுட்டே இருக்கேன். வாசலில் ஒரு பொம்மைக்காரன் தான் போகிறதுன்னு பக்கத்து வீட்டில் ஓடி வந்து 2 rupees தான்ப்பா அந்த பொம்மை வாங்கிக்கோங்க. அந்த மயில் 2 ரூபா, இங்கே இருக்கிற மயில் 2 ரூபா, 4 ரூபா. அப்போ என் பொண்ணு உள்ளேருந்து ஓடி வந்தான். அவருக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. நீ வச்சுக்கோ பாப்பா அப்படின்ட்டு வெறும் 2 ரூபாய்க்கு 2 பொம்மை கொடுத்துட்டு போயிட்டு. ஸோ அதெல்லாம் எங்கிட்ட ரொம்ப நாள் இருக்கு. நிறைய பொம்மை எங்கிட்ட கதை சொல்லுப்பா. நவதானியங்களை அதிகமாக திருமணம் இந்த மாதிரி சடங்குகளுக்கு பயன்படுத்தி பார்த்துருக்கோம். உங்களோட வீட்டில் இந்த மாதிரி கொலுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்படியா? எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது எதுன்னா ஒரு ஃப்ளரிஷ், நவதானியம்ங்கிறதே ஸ்ப்ரவுட்டோடு நல்லா வரும்போது நல்ல ஒரு சிம்டம், அது வளர வளர நல்லதுன்னு சொல்லி அதுக்காக தான் நம்ம கல்யாணத்துலலாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் கொலுலையும் அது வளர வளர சுபிக்ஷமாக இருக்கும். இதோட இன்டிமேஷன் சொல்லுவாங்க எங்களுக்கு. இந்த வருஷம் இது எவ்வளோ வருதோ அடுத்த வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும் வீடு அப்படின்ட்டு. ஸோ நவதானியம் தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் நாங்கள் ஒரு மாடல் ஒரு இதுன்னும் போது கம்பு போட்டிருக்கேன். நான் யூஸ்வலாக கேழ்வரகு கம்பு மிக்ஸ்டாக போடுவேன். இந்த வருஷம் கேழ்வரகு யூஸ் பண்ணல, வெறும் கம்பு தான் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போ வந்து ஸோ இதை என்ன பண்ணுவோன்னா விஜயதசமி அன்னைக்கு நைட்டு அம்பாளுக்கு பால்லாம் காய்ச்சி நைவேத்தியம் பண்ணிவிட்டு 9 days நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். காலையில் ஒரு ஸ்வீட்டு, மத்தியானம் லஞ்சுக்கு கலந்த சாப்பாடு, நைட்டு திருப்பி ஒரு சுண்டல், இப்படி எல்லாமே பண்ணியிருக்கோம். இருந்தாலும் விஜயதசமி டே அன்னைக்கு நைட்டு இந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் கலந்து இந்த பால் சொல்லுவாங்க இல்லையா, பாதாம் பால் மாதிரி அதை பண்ணி நைவேத்தியம் பண்ணி இந்த மாதிரி ஆர்த்தி எடுத்து ஒவ்வொரு படியில் ஒரு பொம்மையை படுக்க வச்சுட்டு பண்ணிடுவோம். விஜயதசமிக்கு மறுநாள் இந்த பொம்மையெல்லாம் எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுவோன்னா இந்த சென்டராக இங்கே பூஜை பண்ணோம் இல்லையா, அங்கே வச்சு கும்மி அடிச்சுட்டு அதை 2 தண்ணியில் கரைச்சி கால் படாத இடத்துல விட்டுட்டு, வசதி இருந்து எடுத்துகிட்டு போகிறவங்க ஓடுற தண்ணி ரிவர் மாதிரி கொண்டு விடலாம். இப்போ நமக்கு சென்னையில் அப்படிலாம் கிடைக்காது. ஸோ நான் ஒரு பக்கெட் ஃபுல்லாக இதை போட்டுருவேன். கரைஞ்சி அந்த மண் அடியில் தங்கிட்டு இதெல்லாம் அதை கொண்டு நான் கிணத்துல விட்டுருவேன். என்னோடது இந்த இத்தனை வருஷமாக நான் தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க 60 வருடம் 70 வருடம் பழமை நிறைந்த பொம்மைகள்லாம் எங்க கிட்ட இருக்குன்னு. நம்ம என்னதான் அந்த வருடங்களை ஈஸியா சொல்லியிருந்தாலும் அந்த பொம்மைகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அடுக்கிறத விட அதை திருப்பி எடுத்து வைக்கும் போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? இப்போ எடுத்து ஃபுல்லாத்தையும் கீழே 2 பாய் விரிச்சு வச்சிருவேன். அப்புறம் இதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பொறுமையாக உட்காந்து ஒரு ப்ரஷ் இருக்கு, சாஃப்ட் ப்ரஷ், அதால் அந்த எடுக்க எல்லாம் தொடச்சிட்டு அதை திருப்பி இன்னொரு இடம், இது எனக்கு 2 நாள் ஆகும் ரீசெட். அதுக்கப்புறம் பழைய துணியெல்லாம் நல்லா இல்லைன்னா எடுத்து போட்டுட்டு புதுசு எடுத்து எல்லாம் ஒரு கேப் கூட விடாமல் கட்டி இந்த துணியிலே முடி போட்டுருவேன். அப்படி இல்லாததுக்கு சேனல் போட்டு கட்டி விடுவேன். இங்க இருக்கிற பொம்மைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் பொம்மைகள்லாம் இருக்கு இங்க அங்கெல்லாம், அதை பத்தி அடுத்தடுத்து பேசுவோம். இப்போ நம்ம வந்து படிகள் பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். நீங்கள் என்ன எப்போ விதவிதமான பொம்மைகள் எல்லாம் வச்சா கூட அந்த பொம்மைகளுக்கு உயிர் ஊட்டுறதுன்னு ஒன்று உண்டு. அப்போ தான் இல்லையா நம்ம வருஷமாக பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் அவங்க வந்து
நமக்கு ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ அதில் பூஜை தான் ரொம்ப மெயின். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவோம். கலசம் வைக்கிற வீட்டில் கலசம் வச்சு அந்த 3 அம்மனையும் ஆவாகனம் பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டில் படம் தான். ஸோ இது நானும் ரொம்ப வருஷமாக இந்த படத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி விளக்கு வச்சு பண்ணுறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் லலிதா சாஸ்திரம் படிப்பாங்க. நான் வந்து லலிதாம்பாள் சோபனம்னு ஒன்று தேவி பாடம் எல்லாமே அது வந்துடும். பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணோன்னா அந்த படித்து அன்னைக்கு டேயே இதை பார்ப்பேன் காலையில் கண்ட்ரோல். ஸோ பூஜைங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க படிக்க நேரம் இந்த மாதிரி வச்சு பண்றது ரொம்ப விசேஷம். அந்த மந்திரத்தை ஒரு 2 மந்திரம் சொல்ல முடியுமா? மந்திரம்ங்கிறது நம்மளோட அஷ்டோத்திரம் தான். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கிறீங்கன்னா பிரகிருத்தியை நமக்கு விகிருத்தியை நமக்கு அந்த மாதிரி படிக்கணும். சரஸ்வதி இன்னைக்கு நான் 3 நாள், நாளைக்கு சரஸ்வதி பூஜை. ஸோ சரஸ்வதியோட சொல்லணும். சரஸ்வதியை நமக்குன்னு ஆரம்பிச்சு அந்த ஸ்லோகம் சொல்லணும். முதல் நாள் துர்கை. அது மாதிரி 3 நாள் இந்த விளக்குக்குள்ள விளக்குலையும் அந்த படத்துலேயும் இப்போ அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணி அந்த பூஜையை பண்ணிடலாம். இந்த பொம்மைகள்லாம் என்னது? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊருக்கு நாங்கள் போகும்போது வாங்குறதுப்பா. நாங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஊருக்கு போகும்போதே நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், கோலுக்கு பொம்மை வாங்கி கொடுத்தேன்ட்டு. அப்படி கலெக்ட் பண்ணினது. அது வந்து என் சிஸ்டர் எனக்கு கொடுத்தா. அந்த ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அது ஏதோ தாம்பூலம்லாம் வச்சு பாவாடை கட்டின மாதிரி இருக்குக்கா, நீ கோலு வைக்கிற வெய்யி. அன்னையிலேருந்து அதோட ஸ்பாட் அது. கோலுன்னா அதை எடுத்து அங்கே கட்டிடுவோம். அடுத்தது தாய்லாந்து போனப்போ என் சன் வாங்கிட்டு. இது வந்து சைனா போய். இதெல்லாம் நம்மளுடைய பார்லிமெண்ட் டெல்லி, அங்கே வாங்கினோம். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா என் டாக்டர்-இன்-லா துபாயில் எமிரேட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் குழந்தை பிறந்தோன்னு விடுற மாதிரி ஆச்சு. ஸோ அந்த ஞாபகமாக இது வாங்குறேன். சரி வாங்கிட்டு எங்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்ட்டு இங்கே வச்சு ஒரு குளோபியும் வச்சு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களுக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். எங்கள் இதில் நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த ஞாபகம். அடுத்தது இது வந்து ஃபுல்லாக கிருஷ்ணரோட தான் வச்சேன். சும்மா இந்த யூஸ்வலி இது கிரிக்கெட்டோட பிளேஸ். இந்த தரம் கிருஷ்ணர் வச்சேன். ஏன் மகா பெரியவர் அவ்வளோ பிடிக்குது? அவர்தான்ப்பா எல்லாமே. அவரும் பாபாவும் இல்லைன்னா இல்லவே இல்லை. நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அவரே எல்லாம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி தைரியமாக நம்பி விட்டுறலாம் அவங்கக்கிட்ட. நம்ம இன்னைக்கு என்ன வேலை எடுக்கிறோமோ நீ பார்த்துக்கோ அப்படின்னா அது மட்டும் நல்லா நடந்துகிட்டே இருக்கும். அங்கே ஒரு சில செட்ஸ் இருக்கு. அதான்ப்பா. இது வந்து சொன்னேன்லே என் டாக்டர்-இன்-லா வீட்டில் கொடுத்தாங்க. அது மாதிரி அவங்க பாட்டியோட பொம்மை தான். அது இந்த தடவை பேக்கெட்டில் எடுக்கும்போது ரொம்ப டல்லாக இருந்தாங்க. விற்கலாமா இது வேண்டாமான்னு போகிறோமே என் டாக்டர் தான் சொன்னாங்க, அக்ரலிக் பெயிண்ட் அடிச்சு பாருனாங்க. ஸோ நானும் அவங்க சாரும் உட்காந்து முதல் நாள் நைட் அடித்தோம். நாங்களே அக்ரலிக் பெயிண்ட் அடிச்சது அது. சரி அப்போ ஒரு நல்லா வந்துருச்சுன்னு அவரை தனியாக கடை போட்டு இப்படி செட் பண்ணி வச்சுட்டோம். அவருடைய கடைகள் அதில் அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஸோ அதை வச்சுட்டோம். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று கேட்டீங்களே ஞாபகமான பொம்மை, சொல்ல போனாக்க இந்த பொம்மையும் இந்த பொம்மையும் ஞாபகம். ஆமாம். 82 மேரேஜ், 83 எனக்கு பொண்ணு பிறந்தா, 84 என் பையன் பிறந்தான். 83 என் பொண்ணு பிறந்தோன்னே இவங்க ப்ராட்வே போகணுன்னு அதை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு குரலகத்தில் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அது வந்து நான் 8 ருபீஸோ 10 ருபீஸோ வாங்கிட்டு வந்தாங்க. நான் இப்போ சொன்னேன் வாங்கினீங்க இன்னும் நீ வாங்கலை அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் என் சன் பிறந்தோன்னு போனாரு, அது கிடைக்கல, இது வாங்கிட்டு. ஸோ அவங்க வயசு இது 40 இயர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ப்பா. அதாவது எங்கெங்கெல்லாம் நாங்கள் எந்த கண்ட்ரி நம்ம ஊரில் எங்கெல்லாம் போகிறோமோ வாங்கியிருக்கோம். அப்படி கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. என் டாக்டர்-இன்-லாவும் பையனும் ஃபஸ்ட்டு ஹனிமூன் போனப்போ மொரீஷியஸில் வாங்கிட்டோம். இது வந்து நாங்கள் ஈஃபில் டவர் நாங்கள் போனோம் பாரிஸ், அங்கே வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் இந்த யானை, இந்த 2 யானை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துபாய் குளோபல் வில்லேஜ்னு அங்கே ஒரு பெரிய இது போடுவாங்க, அங்கே உள்ளே வாங்கினது. இதெல்லாமே டே டு டே நாங்கள் ஒரு பெரிய ஷாப், அங்கே இதெல்லாம் வாங்கி எல்லாருக்குமே நான் கிஃப்ட் பண்ணிடுவேன். நான் எனக்கு மட்டும் இதை வாங்கிட்டு வந்தேன். எப்படியே நவராத்திரி கிஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த செட்டாக வாங்கிட்டு வர்றது அவங்களுக்கு நவராத்திரிக்கு அப்படியே கொடுத்துட்றது. இது வந்து லாஸ்ட்டு என் டாக்டர் அந்தமான் போயிட்டு இப்போ வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது இந்த வருஷம் நாங்கள் ஜூனில் வெக்கேஷன் பாலி போயிருந்தோம். அங்கே பாலியோட ஸ்பெஷல் அங்கே இருந்து இதை வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஜெர்மனில் என் தங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அங்கே வந்து கிளாஸ் ஃபேக்ட்ரிஸ் தான் ரொம்ப ஃபேமஸ், அதனால் அவள் வாங்கிட்டு வந்தேன். இது அவங்க சம்மந்தி போனாங்க குத்துமலை மலேசியா, அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வீட்டில் பொண்ணு வந்து
பைசா கூப்பிடும். ஆண்டி நீங்கள் விதவிதமாக வைக்கிறீங்க, நீங்கள் வைங்கன்னு அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இது வந்து சிங்கப்பூரில் என் பையன் வாங்கிட்டு. இது ஆக்சுவல் எப்படின்னாக்க அங்கே வந்து இந்த ஷாப் இருக்கு இல்லையா, நம்மளோட டடி அது பேர் ஷாப், அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு விதவிதமாக போட்டு வைப்பாங்களாம். பெரிய கிளாஸில் சின்ன கிளாஸ்லலாம். அவன் ட்ரெஸ் மட்டும் வாங்குவாங்க, நீ எதுலையாவது போட்டுக்கோ. நான் இல்லை இல்லை, அது வந்து பாட்டிலுக்கு நான் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுவும் துபாயில் குளோபல் வில்லேஜில் வாங்கினது தான். ஷெல் வந்து அங்கே இருக்கிற பீச்சில். அது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மஞ்சாடின்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவோம், இங்கெல்லாம் குந்துமணின்றாங்க. அப்படியே ரெட்டாக இருக்கும், அதில் இருக்குது பார்த்தீங்களா ஒன்று ரெட்டாக இருக்கும் அப்படியே. இதெல்லாம் எனக்கு 30 years 35 years எங்கிட்ட இருந்து இப்படி கற்று போயிடுச்சு. இது வந்து விரல் இதுக்கு நரம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ குருவாயூர் கோயில் போனீங்கன்னா அது பெரிய இதில் அது போட்டுருக்கும், பசங்கள்லாம் அதில் பைசா போட்டு கைவிட்டு அலைய சொல்லுவாங்க. இன்னும் நரம்பெல்லாம் ரொம்ப நல்ல இதாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த பல்லாங்குழின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களே, அது விளையாட யூஸ் பண்ணுவோம். அது அந்த காயின் அப்படி எடுக்கும்போது அதை போடும்போது இப்படி விரல்லாம் போடுறோம் இல்லையா, அதை போட்டு விளையாடுறதுக்கு அது ரொம்ப நல்லா. ஸோ அதனால் அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ என் பேத்தி வந்துட்டானா நானும் அவளும் அதான் விளையாடுவோம். இந்த சொழியெல்லாம் அது அவளுக்காக வச்சிருக்கிறது தான். இந்த ஓரெலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி தர்மாக்கோல் வச்சு பண்ணலாம், ஃபவுண்டன் வீட்லேயே பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம்லாம் சொல்கிறேன். இப்படி தர்மாக்கோல் எடுங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ஒட்டுங்க அப்படின்லாம். அதை கேட்டுட்டு வந்து அவளும் அவங்க அப்பாவும் உட்காந்து கட் பண்ணி கிட்டத்தட்ட அவளோட 8th standardனா பாருங்க. இப்போ எங்களுக்கு ப்ரொஃபஸராக இருக்காங்க, அவள் 40 years பாருங்க. இது கிட்டத்தட்ட 30 years கதை. 30 years அந்த ஒரே மோட்டர், அந்த ஒரே டியூப்ல ஒர்க் ஆயிடுச்சு. நாங்கள் மோட்டர் மாற்றல, எதுவுமே மாற்றல, இது கூட தான் மாற்றலை. எடுப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, தொடச்சி எல்லாம் பண்ணி கவர் போட்டு வச்சுருவாங்க. நல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது அவளோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் டாக்டர் இது உங்களுக்காக. இது நமக்கு ஒருத்தர் வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா இதுதாங்க அட்ராக்ஷன். அதனால நல்ல ஒர்க் ஒண்ணுமே இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சீரும் சிறப்புமா போகுது அப்படின்னா கண்டிப்பா ஷோ ஸ்பான்சர் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த ஷோவோட ஸ்பான்சர்ஸ் நாடி ஆஸ்ட்ரோ வேர்ல்டு அரும்பாக்கம், நாடி ஜோதிடர் MP கந்தவேல், உங்கள் கைரேகையில் உங்கள் பிரச்சனைகளுக்கான துல்லிய பலன்கள், அடையார் ஹேண்டிகிராஃப்ட் திருவான்மியூர், அழகும் அருளும் நிறைந்த சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள், ஸ்ரீ பாலமுருகன் ட்ரேடர்ஸ் வில்லிவாக்கம், பருத்தி பஞ்சு விளக்கு திரி தயாரிப்பாளர் சென்னை. ஷோ ஸ்பான்சர் நாடி ஆஸ்ட்ரோ வேர்ல்டு அரும்பாக்கம், நாடி ஜோதிடர் MP கந்தவேல், உங்கள் கைரேகையில் உங்கள் பிரச்சனைகளுக்கான துல்லிய பலன்கள், அடையார் ஹேண்டிகிராஃப்ட் திருவான்மியூர், அழகும் அருளும் நிறைந்த சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள், ஸ்ரீ பாலமுருகன் ட்ரேடர்ஸ் வில்லிவாக்கம், பருத்தி பஞ்சு விளக்கு திரி தயாரிப்பாளர் சென்னை. இந்த நேரத்துல இவ்வளோ நேரம் நம்மளுடைய நிகழ்ச்சிக்காக அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து உங்களோட நேரத்தை கொடுத்துருந்தீங்க. அதுக்காக நம்மளுடைய அடையார் ஹேண்டிகிராஃப்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் மேம். ஸ்ரீ பாலமுருகன் ட்ரேடர்ஸ் வழங்கும் பூஜைக்கு தேவையான பொருட்கள், விளக்கு திரி, விபூதி, குங்குமம் எல்லாமே. நவராத்திரி ஆரம்பம்ல கடந்த 8 நாட்கள், இன்னையோட சேர்த்து 9 நாட்கள். இந்த 9 நாட்களுமே உங்களோட ஆதரவு ரொம்பவே அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை இந்த கொலுல நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கடந்த 8 நாட்களும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் சேர்த்து இந்த 9 நாட்களும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி.